வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ தான் அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இமேஜ் அசட் இருக்கும், அதை ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த சர்க்கிள் ஷேப் இருக்கும். ஸோ அந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கிற சர்க்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்க கலர் இருக்கும், அதில் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிவிடுங்க. கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும். ஸோ அதில் பெரிய சைஸை கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. பெரிய சைஸை கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் அப்படியே இந்த மாதிரி ட்ராப் பண்ணுங்கள். சர்க்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி கரெக்டாக ட்ராப் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓரளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு ஹேண்ட் ரைட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் இருக்கட்டும் கலரை மட்டும் ஒயிட் கலர் கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் அதே மாதிரி ஒயிட் கலர் ஒரு சர்க்கிள் போடுங்க. இப்போ போட்டு அதோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த இந்த இமேஜுமே நல்ல ஒயிட் இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி செட் பண்ணுறோனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு பார்டர் மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம் லேயரு. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு ஹேண்ட் ரைட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் பிளாக் கலரை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் அப்படியே ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் போடுங்க. நீங்களே உங்கள் கையில் இந்த மாதிரி சர்க்கிளை வந்து போட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஃப்ரேம் வந்து செட் பண்ணுறேனோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக சர்க்கிளை வந்து ஆஃப் பக்கம் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்தது அப்படியே இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கார்னர்லேயும் லைட்டாக செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுமே லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் ஏன்னா நம்ம இதில் 3 ஃப்ரேம் செட் பண்ணுறதுனால கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டு எகைன் லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து இப்போ இந்த இமேஜை சென்டரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை எனி ஒன் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிட்டு கீழே ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு சர்க்கிள் ஷேப் கொடுத்துக்கோங்க. ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு அப்படியே சர்க்கிள் ஷேப் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணுங்கள் உங்கள் ஃபோட்டோஸை. இப்போ கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம்குள்ளே இந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் எந்த இடத்துல செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ கரெக்டாக இந்த ஃப்ரேமில் இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. ரீப்ளஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஃபோட்டோ ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஆட் பண்ணுறேனோ அதே மாதிரி கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து பக்கம் இருக்க இந்த ஃப்ரேம் இந்த இன்னொரு ஃப்ரேம்குள்ளேயே இதே மாதிரி கரெக்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணமோ சேம் அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை ஃபோட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரேமில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு ஏற்ற இமேஜை வந்து செட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிடுங்க. அதோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் இதெல்லாம் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ பேக்கில் போய்டும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி ஃபேஸை கவர் பண்ணிக்கோங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லிரிக்கல் வீடியோவை கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதில் கீழே பேசிக்கில் B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட்டை வந்து 100ல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகெயின் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ அந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மல்டிபிள் ஆப்ஷன் இப்போ கொடுத்துட்டு இப்போ நல்லா இந்த லிரிக்ஸ் ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் கீழே இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல லிரிக்ஸ் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பக்காவாக செட் ஆகிடும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.